ஹே திஸ் எஸ்கே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3mm 4mm எப்படி லோட் பண்ணுறது அப்படின்ட்டு தான். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3mm 4mm லோட் பண்ணுறப்ப பீட்ஸுக்கு நடுவில் வந்துட்டு சின்ன சின்ன கேப் வருது, சின்னதாக ஒரு கேப் வருது, அது வராமல் எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு 3mm இல்லை ஒரு 4mm பீட் வந்துட்டு லோட் பண்ணுறப்ப எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது 3M or 4mm நம்ம அந்த பீட் உள்ளே கொடுத்துட்ட பிறகு அதோட சைடில் வந்துட்டு நம்ம எப்போவுமே நூல் த்ரெட் எடுப்போம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுக்காமல் கொஞ்சம் முன்ன கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்காக கொஞ்சம் போயிட்டு உள்ளுக்கா நம்மளோட த்ரெட்டை எடுக்கிறப்ப அந்த ஒரு சின்ன கேப் அந்த விழுது இல்லையா, அது விழாமல் அது ரொம்ப ப்ராப்பராக நீட்டாக தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு கேப் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும்னா டிப்ஸ்ன்னு போடுங்க, நம்ம அதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.